ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்காய் ஃப்ரை தாங்க. அச்சோ, பாவக்காய் ஃப்ரையா? ஐயோ, கசப்பா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்களே. இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கசப்பே தெரியாதுங்க, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பேன் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்ப 20 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த பூண்டு வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்குங்க சாப்பிடும் போது. 2 தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு எடுத்தீங்கன்னா இத போல இருக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்ப பாவக்காய மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க. இப்ப தண்ணி இல்லாம வடிகட்டி பாருங்க பேன்ல சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்களேன். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இத போல கலந்து விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. பாருங்க, சூப்பரா பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இத போல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பவுல்ல மாத்திக்கலாங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. சாதத்துல கூட போட்டு சாப்பிடலாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.